பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது plain குஷ்கா ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். குஷ்கா நான் பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன். இதுக்காக பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஊற வச்சுருங்க. குஷ்கா ரைஸ்க்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இங்கே நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, தயிர் எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை. இப்போ நம்ம குஷ்கா ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. குஷ்கா ரைஸ் நிறைய வெர்ஷனில் செய்யலாம். இது என்னோடய வெர்ஷன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். குஷ்கா செய்கிறதுக்கு வெங்காயம் நிறையா இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். நேற்று மொஹரம் அப்படின்றதுனால நான் இந்த ரெசிபி செஞ்சுருந்தேன். மொஹரம் அப்படின்றது இஸ்லாமிக் நியூ இயர். குஷ்கா ரைஸ்க்கு நான் நேற்று மட்டன் சுக்கா செஞ்சுருந்தேன். மட்டன் சுக்கா ரெசிபி ஏற்கனவே நான் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொடுத்துருக்கிற அளவு 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பிரியாணி வீடியோ ரெசிபீஸில் நிறைய பேர் பாஸ்மதி ரைஸ் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பாஸ்மதி ரைஸ் லூஸில் தான் வாங்குவேன். இந்த குஷ்காக்கு செய்ய போகிற ரைஸ் நான் போத்தீஸ் ஹைப்பரில் வாங்கினது. போத்தீஸ் ஹைப்பரில் பாஸ்மதி ரைஸ் லூஸில் கிடைக்கும். அங்கே வாங்கினது தான் இந்த ரைஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் வேணான்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் தான் நான் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன். இதில் நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இப்போது நம்ம 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கிளாஸில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். குக்கரில் விசில் வைக்க போகிறீங்க அப்படின்னா 1.5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு என்னோடய பாஸ்மதி ரைஸ் ஊறியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் இதை லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். இதே நீங்கள் குக்கரில் விசில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக 1 விசிலில் இறக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு குழஞ்சிரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடலாம். கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்தளவு தண்ணி ட்ரை ஆகும்போது ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்ளேம் ஹையில் இருந்துச்சுன்னா அரிசி அடியில் பிடிச்சிரும். லைட்டாக கிளறிட்டு இப்போது அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
அரிசி சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வெந்துடும். இப்போ நான் ஃப்ளேம் லோவில் வச்சுருக்கேன். லிட் க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா என்னோடய ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இது மேலே வச்சுருங்க. இல்லை உங்கள்கிட்ட ப்ரெஷர் குக்கரோட மூடியே வந்து ப்ரெஷர் வெளியே போகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போட்டும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு இதை நான் ஓப்பனே பண்ணலை. 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டைலில் தான் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி முஸ்லீம் ஸ்டைல் ரெசிபீஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அது ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட குஷ்கா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த குஷ்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பட்டாணி போட்டு குஷ்கா எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இப்போ நம்ம இந்த குஷ்காவை டிஷ் அவுட் பண்ணிடலாம். இதே மாதிரி பிளெயின் குஷ்கா ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ்க்கு நீங்கள் ரைத்தா செஞ்சுக்கலாம், மட்டன் சுக்கா செஞ்சுக்கலாம், ப்ரான் தொக்கு கூட செஞ்சுக்கலாம். எல்லா ரெசிபீஸோட சைட் டிஷ் ரெசிபீஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.